இப்போ நான் ஒருத்தனை பத்தி சொல்ல போறேன். அவனை பத்தின போதிய இமேஜஸ் இல்லாததுனால ஒரு சில கார்ட்டூன்ஸ் வச்சு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றோம். பட் கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, அவன் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா பயங்கரமான கிரைம் ஸ்டோரிஸ் பார்த்திருக்கலாம். அதுல வர்ற வில்லன் தான் இருக்கிறதுலே பயங்கரமான வில்லன். அப்படி ஒரு வில்லனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நீங்க யாரையாவது சொன்னீங்க அப்படின்னா, அதை விட ஒரு பயங்கரமான வில்லனை பத்தி தான் இந்த கதை. இவனை பார்த்தா அந்த ஊர் கவர்மெண்டே நடுங்கும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அந்த கண்ட்ரி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமே தேடிட்டு இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இவன். அவன் பேர் என்ன தெரியுமா? எல் மென்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட ஃபுல் நேம் நெமிசியோ அசேகிரா செர்வாண்டஸ். இது கதை இல்ல, நிஜம். 4 பேர் போடுறாரு. பாத்து ரைட் சீஸ் வர போகுது. டாக்டர் கொண்டு செக் பண்றா. 4 பேர் போடுறாரு. போலீஸே கைய வைக்க முடியல. இது ஒரு ஸ்டோரி மாதிரியே உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியூஸும் கூட. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க கேங்ஸ்டர்லாம் படத்துல மட்டும் தான் இருப்பாங்க, நிஜ லைஃப்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் நான் இப்ப சொல்ல போற எல் மேன்சோட லைஃப் இருக்கே, அது படத்துல வர்றதை விட பயங்கர வயலண்டா டேஞ்சரஸான ஒருத்தனை பத்தின கதை. உதாரணத்துக்கு இந்த ஸ்கார்ஃபேஸ், நார்கோஸ் மாதிரியான படம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கேங்ஸ்டர் மூவிஸ் அப்படின்னா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றது இந்த படங்கள்லாம் தான். அதை விட பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் தான் இவன். ஏய் என்ன பயங்கர ஆவா சார், இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம் இவரு தெரியாதா? அப்படி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவன் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இவன் CJNG ஓட லீடர். அது என்ன CJNG அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்டல். அததான் ஷார்ட்டா CJNG ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே பயங்கர ஃபாஸ்டா வளர்ந்து வந்துட்டு இருக்க மோஸ்ட் வயலண்ட் ட்ரக் கார்டல். ட்ரக் கார்டலா? கார்டல்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழிலை பிக்கப் பண்ண பாருங்கடா. ஒரு பெரிய கிரிமினல் குரூப் இல்ல கேங்னு வெச்சுக்கோங்களேன். இவங்களோட மெயின் ஒர்க்கே இல்லீகல் பிசினஸா தான் இருக்கும். எஸ்பெஷலா இந்த ட்ரக்ஸ், வெப்பன்ஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங் மாதிரி பண்றது. சரி, அத பத்தி டீடைலா பேசுவோம். இப்போ இவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1966ல மெக்சிகோல பிறந்திருக்கான். இவனுக்கு இப்ப வயசு 59. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல வளர்ந்திருக்கான். சின்ன வயசுல யுஎஸ்ல போய் வேலை எல்லாம் செஞ்சிருக்கான், சின்ன சின்ன வேலைகள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி படத்துல வர மாதிரி ஒரு சில கிரைம் குள்ள இன்வால்வ் ஆயிருக்கான். ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிச்ச இந்த மாதிரியான கிரைம்ஸ் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில கிரைம்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்த இவன் ட்ரக்குக்குள்ள போறான். அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான கார்டலுக்குள்ள ஜாயின் பண்றான். அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, இந்த ஒரு கார்டல்ல நம்ம மெம்பரா மட்டும் இருக்க கூடாது, ஒரு மிகப்பெரிய பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கேத்த மாதிரி டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த டைம் வந்துச்சு. அந்த டைம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி ஒரு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறானோ, இதுக்கு முன்னாடி இருந்த அப்பேற்பட்ட ஒரு பாஸ் அரெஸ்ட் ஆகி இப்ப அங்க ஒரு தலைவரே கிடையாதுன்ற அளவுக்கு கேப் இருந்துச்சு. இப்ப இந்த எல் மேன்சோன்றவன் தனியா ஒரு கார்டல் ஸ்டார்ட் பண்றான். ஒரு சில வருஷங்கள்லயே இவனோட கார்டல் வேர்ல்ட்லயே ஃபேமஸ் ஆகுது. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அப்படி என்னென்ன பிசினஸ் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரக் பிசினஸ் பண்றான், வெப்பன்ஸ் பிசினஸ் பண்றான், ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற மனுஷங்களை இல்லீகலா கடத்துறது, விக்கிறது, அவங்களை யூஸ் பண்ணிக்கிறது, பேசிக்கலி மனுஷங்களை கமாடிட்டி மாதிரி ட்ரீட் பண்றது, இதெல்லாம் ஹியூமன் டிராஃபிக்கிங் குள்ள வரும். இது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்கும் பண்றான். இவனோட மேஜர் பிசினஸ் ஆன ட்ரக்ஸை US அண்ட் யூரோப்புக்கு சப்ளை பண்றான். சரி, ஏன் இவன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரொம்ப பயங்கரமான பார்ட். இந்த மாதிரி இடத்துல இருக்க இவருக்கு முன்னாடி இந்த பாசஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சு ஓடிடுவாங்க. பட் இவன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். 2015லயே மெக்சிகோவோட மிலிட்டரி ஹெலிகாப்டரை சுட்டானுங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இத பார்த்துட்டு உலகம் பூரா இருக்க மக்கள், எஸ்பெஷலி இவன் யாரு அப்படின்றது நிறைய பேருக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. ஏன்னா ஒரு கிரிமினல்ஸ் ஆர்மி அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, எஸ்பெஷலி அந்த கண்ட்ரியில. இப்ப மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல இவனை தான் ஃபர்ஸ்டா வச்சிருக்காங்க. இவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கோ இல்ல சுட்டு கொல்றவங்களுக்கோ $1 மில்லியன் ரிவார்டு அப்படின்னு சொல்றாங்க. இவன் பெருசா இன்டர்வியூவும் கொடுத்தது கிடையாது, சோஷியல் மீடியாலயும் வந்தது கிடையாது, பப்ளிக்ல ரேரா தான் பார்க்க முடியும். கான்ஸ்டன்ட்டா லொகேஷனை மாத்திக்கிட்டே இருப்பான். மலையில ஒளிவான், டனல்ஸ்ல ஒளிஞ்சு வாழுவான். எவ்வளவு வருஷமா தோண்டிட்டு இருக்கிற? 15 வருஷமா. ஆமா, போலீஸ் கிட்ட மாட்டி நீ ஜெயிலுக்கு போயிருந்தா எத்தனை வருஷம் தண்டனை? 5 வருஷம். இவன் அவனோட சொந்த கேங்குக்கே அவன் இருக்க லொகேஷன் தெரியாது. இவனுக்கு முன்னாடி எல் சாப்போ அப்படின்னு ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் தான் இவனுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமான பிசினஸ் மைண்டட் அண்ட் இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறவன். அவன் பேர் தான் உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ உலகமே பார்த்து பயப்படுற ஒன் ஆஃப் த மேஜர் கிரிமினல் இந்த எல் மென்சோ. ஏன்னா எல் சாப்போ அப்படின்றவன் பிசினஸ் மைண்ட் யூஸ் பண்ணுவான். ஆனா இவன் பயத்தையும் வயலன்ஸையும் கிரியேட் பண்ணிட்டே இருந்தான். இதுதான் இவன் ஃபாஸ்டா வளர்றதுக்கான காரணம். அந்த ஆர்மி ஹெலிகாப்டரே ஷூட் பண்ணா அப்படின்னு சொன்னா தெரியுமா? அது எப்படி தெரியுமா ஷூட் பண்ணிருக்கான்? ராக்கெட் லான்ச்சர் வச்சு. அதனால ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. நிறைய பஸ்ஸஸ் ஹைஜாக் பண்ணிருக்கான், நிறைய வாகனத்தை எரிச்சிருக்கான், ஹைவேஸை பிளாக் பண்ணி நிறைய பிரச்சனை பண்ணிருக்கான். ஒரு சில கொடூரமான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மக்களை பயத்திலேயே வச்சிருக்கான். இப்பேற்பட்ட ஒரு கொடூரமானவன் எப்படி பிடிக்காம இருக்காங்க? அவன் வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது. அது யூஎஸ்ல மேஜர் ட்ரக் சப்ளையர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ ட்ரம்ப் எல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு? இவனை போட்டு தள்ளுறதுக்கே தனியா பிளான் பண்ணி நிறைய ஏதாவது செஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் எப்பவும் போல வடை சுட்டுட்டு தான் இருந்தாரு. பட் இங்க வேற ஒரு பயங்கரமான சம்பவம்
சம்பவம் நடந்திருக்கு. February 22, 2026 மெக்சிகன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு டிப் கிடைக்குது. அது என்னன்னா, எல் மேன்சோ மெக்சிகோல இருக்க டபால்பா அப்படின்ற பிளேஸ்ல அது ஒரு ஹில்ஸ்க்கு நடுவுல பயங்கரமான கார்ட்ஸோட செக்யூரிட்டில உள்ள ஒளிஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வருது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம மெக்சிகன் இன்டெலிஜென்ஸ்க்கு. இதை கேட்ட உடனே மெக்சிகன் ஆர்மி பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டு பழிய தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு சைரன்ஸ் கிடையாது, எந்த லைட்ஸும் கிடையாது, நிறைய ஹெலிகாப்டர் சுத்தி வளைச்சிருச்சு. ஸ்பெஷல் போர்சஸும் கிரவுண்ட்ல சரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சைலண்டா இருந்துச்சு அந்த இடம். ரொம்பவே மயான அமைதியா இருக்கு. திடீர்னு பயங்கரமான கன்ஷாட் சவுண்ட்லாம் கேக்குது. இந்த ஆர்மியே இவ்ளோ பிளான் பண்றாங்க அப்படின்னா எல் மேன்சோவோட டீம் சும்மாவா இருக்கும்? அதுவும் அவனை சேஃப் கார்ட் பண்ற அந்த கார்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சாதாரண கார்ட்ஸ் கிடையாது. வெப்பன்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனலா எப்படி யூஸ் பண்ணனும் ட்ரெயின் செய்யப்பட்ட ஒரு ட்ரெயின்டு கார்ட்டல் சோல்ஜர்ஸ். அவங்களோட செக்யூரிட்டில உள்ள சேஃபா இருந்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ ரெண்டு சைடுல இருந்து பயங்கரமான புல்லட் சவுண்ட் கேக்குது. மெஷின் கன், கிரானைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மெக்சிகோல இருக்க அந்த டபால்பான்ற ஏரியாக்குள்ள இருக்க மலைக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மலை பிரதேசமே ஒரு வார் ஜோன் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஆர்மி அப்படியே ஸ்லோவா உள்ள மூவ் ஆகுது. ஃபைனலா கன்க்ளூஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதை இங்க கிளியரா பார்க்க போறோம். இப்போ எல் மேன்சோக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டைம் நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு. இருந்தாலும் கார்ட்டல்ஸ்லாம் லாஸ்டா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் மெக்சிகன் ஆர்மி அவங்கள சுத்து போட்டுருச்சு. ரெண்டு பக்கத்துல இருந்துமே பயங்கரமான துப்பாக்கி சூடு நடக்குது. என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? அதன் விளைவா மெக்சிகன் ஆர்மியில 3 பேருக்கு பயங்கரமான இன்ஜுரிஸ். ஆப்போசிட்ல அந்த கொலகார கும்பல்ல 6 பேர், அதுவும் பயங்கரமான கன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள 6 பேரை கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. சோ அந்த 6 பேருமே இறந்துடுறாங்க. இன்ஜூரான 3 பேர் மட்டும் ஹாஸ்பிடல்ல அட்மிட் செய்யப்படுறாங்க. எல் மேன்சோவோட உடம்புக்குள்ள பயங்கரமான புல்லட் பாய்ச்சல், ஏகப்பட்ட இன்ஜுரிஸ். அவரை ஏர்லிஃப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது மெக்சிகன் ஆர்மி. அது என்ன ஏர்லிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய படத்துல பாத்திருப்பீங்கல்ல, அதாவது ஹெலிகாப்டர்ல ஒரு கயிறை போட்டு அப்படியே மேல தூக்கி எடுத்துட்டு போய் ஒரு சேஃப் பிளேஸ்ல வைக்கிறது. இதுக்கு பேர் தான் ஏர்லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ண ட்ரை பண்றப்போ இந்த எல் மேன்சோ இறந்துட்டான். இந்த இன்ஃபர்மேஷன் டொனால்ட் ட்ரம்போட காதுக்கு போகுது. சோ அவர் என்ன பண்றாரு, இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த பர்சனுக்கு $15 மில்லியன் ஆஃபர் பண்றாரு. இப்போ நம்ம யுஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, இது நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் தான். இருந்தாலும் நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அமெரிக்கால குறிப்பிட்ட இடத்துல இருக்க ஒரு சில மக்கள் மட்டும் அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃபா இருங்க. எங்கெல்லாம் போலீஸ் மிலிட்டரி எல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அங்கெல்லாம் போகாதீங்க, தேவையில்லாம வெளியே சுத்தாதீங்க. லோக்கல் நியூஸ் அண்ட் நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா 911 அப்படின்ற எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க. மெமரி வந்துச்சுனா பட்டனி நோக்கு நோக்கு இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? அதான் சுட்டு கொண்டாங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலையை தானே சுட்டுருக்காங்க. எத்தனை வாள் இருக்கும்? அவங்க எல்லாம் கண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுவும் பப்ளிக்கா மெக்சிகோல இருக்க வெஸ்டர்ன் ஜலிஸ்கோ அப்படின்ற பிளேஸ்ல இருக்க 20 ரோட இந்த கும்பல் பிளாக் பண்ணிருச்சு. காரு, ட்ரக்ஸ் எல்லாம் நிறுத்தி எரிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எதுக்காக? மக்களை பயத்துல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும். இது குறிப்பிட்ட இடம் மட்டும் இல்ல. ஆரம்பத்துல 20 ரோடு அப்படின்னு தானே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஏரியா, அந்த ஏரியால இருந்து பக்கத்து ஏரியா இந்த மாதிரி பிளாக் பண்ணி வாகனத்தை எரிக்கிறது, சுடுறது, கடைகளை எரிக்கிறது, அங்க இருக்க பில்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேமேஜ் பண்ற மாதிரி மக்களை பயமுறுத்துற எல்லா விஷயங்களும் பண்றாங்க. இந்த ஏரியாவுல நான் தாண்டா போய் தெரியும் வந்து இப்படி நாசம் பண்றீங்களே. அட வேணானே நீ வாழ்த்தானே. யாரா சொன்னது? யாரா இது? ஆனா மக்களுக்கு எந்த இன்ஜூரியும் இப்போ வரைக்கும் நடக்கல. ஏன்னா மக்கள் எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க. வெளிய தலை கூட காட்டல. ரோடே வெறிச்சோடி போயிருக்கு. இதுதான் மெக்சிகோவோட தற்போதைய நிலவரம். சரி, இத்தனை நாள் விட்டு மெக்சிகோ ஏன் இதை இப்ப பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரம்ப் என்ன பண்றாரு, மெக்சிகோ மேல ஒரு பயங்கரமான பிரஷரை போடுறாரு. உங்க கண்ட்ரில இருந்து எங்க கண்ட்ரிக்கு பயங்கரமான ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை ஆயிட்டு இருக்கு. இதை இப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நீங்க பண்ற எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதிகபட்ச டாக்ஸ போட்டுருவேன். சோ இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு போட்ட பிரஷர் தான் அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போவோம். 2022 இந்த மென்சோ மேல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது. அது என்னன்னா, ஃபென்டனைல் இப்படின்றது ஒரு கொடூரமான ட்ரக். இதை மேனுஃபேக்சர் பண்றவன் தான் இந்த எல் மேன்சோ. இந்த ட்ரக் அதிகபட்சமா 2022ல சப்ளை பண்ணப்பட்டிருக்கு யுஎஸ்ல. இதனாலதான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது ஏன் அவ்வளவு கொடூரமான ட்ரக், ஏன் இதை எஸ்பெஷலி ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரக் மட்டும் சாவுக்கு ஒரு ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? நேத்து வத்தல பாக்க போகல அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். யுஎஸ்ல ஓவர் டோஸ் டெத் ஏகப்பட்டது நடக்குது. அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஃபென்டனைல். ஒவ்வொரு வருஷமும் யுஎஸ்ல லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் இந்த ட்ரக்னால இறக்குறாங்க. நமக்கு அதிகபட்சம் இந்த கஞ்சா, கொக்கைன், ஹெராயின் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாத்துக்குமே ராஜா யாரு அப்படின்னு கேட்டா இந்த ஃபெனடைல் தான். ஃபைனலி இந்த எல் மேன்சோவோட டெத் இனி வரும் யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, அடுத்த ஜெனரேஷனுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்க பெரிய பெரிய கண்ட்ரியோட தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு கிரிமினல் போயிட்டா கிரைம் வேர்ல்டு முடிஞ்சிருமா? ஹிஸ்டரி ப்ரூவ் பண்றது என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு லீடர் இறந்துட்டா இன்னொரு லீடர் ஃபார்ம் ஆகுறான். அவன் இன்னும் கொடூரமா யோசிக்கிறான். இதெல்லாம் மொத்தமா அழியணும்னா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? அவனோட சாம்ராஜ்யத்தோட அழிவு எப்படி இருக்கணும்
நேஷனல் நியூஸா இருக்கணும் சார். அப்பதான் நாளைக்கு ட்ரக்க பிசினஸா வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறவனுக்கு கூட கொலை நடக்கும். அவனுங்களை அழிக்க முடியாது. ஏன்னா காசு, பதவி, பவர் இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் உருவாகிட்டே தான் இருக்கான். இருந்தாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். நம்ம ஃபேமிலி கிட்ட, நம்ம குழந்தைங்கள்ட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் எவ்வளவு டெட்லியான ஒரு ட்ரக், எந்த அளவுக்கு நீங்க இதுல இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் கொடுக்கணும். அதுதான் நம்மளால அதிகபட்சம் செய்ய முடிஞ்சது. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.